வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் SV வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் யுகங்களை கடந்த பெருங்கவியான மகாகவி பாரதி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். அவருடைய பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி பகுதிக்கு செல்வோம். சுப்பிரமணிய பாரதியார் இவர் பிறந்தது 11 டிசம்பர் 1882 இரவு 9:30 PM எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. அயனாம்சா KP. கேது மகதசை இருப்பு 1 வருடம் 9 மாதங்கள் 26 நாட்கள். மகாகவி பாரதியார் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்னப்பாக கடக ராசியில் 19 டிகிரி 0 நிமிடங்கள் 55 வினாடிகள். லக்கின பாகை ராகுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்புலையும் அமையுது. லக்னத்தை ஆளக்கூடிய மண்டல அதிபதியான ராகு 4வது பாவமான துலாம் ராசியில் 26 டிகிரி 47 நிமிடங்கள் புதனுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்புலையும் இருக்கார். புதன் அறிவுக்கு கல்விக்கு அதிபதி. ஜாதகர் அறிவின் உச்சமாக ஞானத்தின் வடிவமாக விளங்கினார். லக்னா சப்லடா வரக்கூடிய சந்திரன் கற்பனா சக்தி கவித்திறன் இவற்றுக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம். லக்னாதிபதியான சந்திரன் 5வது பாவமான தனுசு ராசியில் 9 டிகிரி 51 நிமிடம் 41 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சப்புலையும் இருக்கார். பாரதி சுதந்திர மனப்பான்மை கொண்டவர். சூரியன் சுதந்திரமாக செயல்படுவதற்கான கிரகம். கிரகங்கள் இருக்கின்ற டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். தனாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கார். 2ஆம் இடம் தனம் வருவதற்கான வழியை சொல்லும். 2ஆம் இட அதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலம் இருக்கார். புதன் 3ஆம் இட அதிபதி. பாரதியாருடைய வருமானம் பத்திரிகை தொழில் எழுத்து தொழிலை சார்ந்தது. சந்திரன் லக்னாதிபதியாகி சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். பாரதியார் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர். சுதந்திர தாகம் கொண்ட பெருங்கவிஞர். கடக லக்னத்திற்கு 5வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் ஆளக்கூடிய செவ்வாய் புதனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. புதன் புத்திக்கு காரகன். 3ஆம் இடத்துக்கு அதிபதி. இவருடைய வருமானம் தொழில் இவை அனைத்துமே பத்திரிகை துறையை சார்ந்தது. 3வது பாவம் பத்திரிகை துறையை குறிக்கும். 6ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான குரு சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. குரு தன்னுடைய சொந்த சப்ல இருக்காரு. குரு பேரறிவு ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். கடக லக்னத்திற்கு 9வது பாவமான ஆராய்ச்சி அறிவு பேரறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். லாபாதிபதியான சுகாதிபதியான சுக்கிரன் ராகுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகு 4வது பாவத்தில் துலாம் ராசியில் 26 டிகிரி 48 நிமிடங்கள் புதனுடைய மண்டலத்தில் இருக்கார். புதன் 3ஆம் இட அதிபதியாகி 5வது பாவத்தில் இருக்கார். 4வது பாவாதிபதியான சுக்கிரன் 3, 5ஓட தொடர்பு கொள்வதால் இவர் அடிக்கடி இடம் மாற்றம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். 7, 8க்கு அதிபதியான சனி ராகுடைய மண்டலம் ஏறி இருக்கார். புதனுடைய சப்பில் இருக்கார். புதன் 12ஆம் இட அதிபதி. இவருக்கு புதன் அதிதேவதையான மகாவிஷ்ணு அவருடைய ஆலயத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்த்தசாரதி கோயிலில் யானையால் விபத்து நேரிட்டது. ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்புலையும் இருக்காங்க. கிரக மண்டல பாவ குறிகாட்டிகளை ஆராய்வோம். சூரியன் 2, 3, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. லக்னாதிபதியான சந்திரன் 1, 2, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
2, 3, 5, 12 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. புதன் 7, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. குரு 4, 6, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 4வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 5 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 4வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 7, 8, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 4, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 8, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 3, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 8, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பாரதியார் ஜாதகத்தில் 1, 3, 7, 9 ஆகிய பாவங்களின் சப்ளாடா சந்திரன் வராரு. சந்திரன் லக்னாதிபதி. சந்திரன் கற்பனை திறன், கவி ஆற்றல் ஆகியவற்றுக்கு அடிப்படையான கிரகம். ஜாதகருடைய வாழ்க்கை கவிதை 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 என்றே தொடங்கியது, முடிந்தது. 2, 8 ஆகிய பாவங்களின் சப்ளாடா கேது வராரு. கேது 3, 8, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை பலமாக குறிக்காட்டுறாரு. 3, 8, 12 குறிகாட்டிகள் இவருடைய வாழ்க்கை வறுமையில் சிக்கி தவித்ததையும், 8, 12 பாவ குறிகாட்டிகள் இவர் யானையால் தாக்கப்பட்டதையும் குறிக்கும். விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பாரதியாருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பொருத்தி பார்ப்போம். மகாகவி அவருடைய தாயார் 5 வயதிலேயே காலமாயிடுறாங்க. சுக்கரதசை சுக்கரபுத்தியில் சுக்கரன் 4வது பாவத்தை மண்டல வாயிலாக குறித்தாலும் கூட 3, 5 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 10ஆம் இடதிபதி. 10வது இடம் இவருடைய தாயாரை குறிக்கக்கூடிய 4வது பாவத்திற்கு 7வது பாவமான மரணத்தை தரக்கூடிய கொடிய பாவம். செவ்வாய் சப்ளாட் வாயிலாக குறிக்கக்கூடிய 3, 5 பாவ குறிகாட்டிகள் பாரதியாருடைய தாயாரை குறிக்கக்கூடிய 4வது பாவத்திற்கு 12வது பாவமாகவும் 2வது பாவமாகவும் அமைவதை காண முடியும். பாரதியார் தன்னுடைய 11வது வயதில் 1893ஆம் ஆண்டு பாரதி என்னும் பட்டத்தை கவி அரங்கில் பெற்றார். சுக்கிர தசையில் ராகுபுத்தியில் தசாநாதன் சுக்கிரன் 3, 4, 5 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. 3, 4, 5 அறிவாற்றல் கவித்திறனுக்கு ஏற்ற பாவம். பட்டம் அங்கீகாரம் பெறணும்னா 10வது பாவம் செயல்படணும். ராகுடைய புத்தியில் 10வது பாவம் செயல்படுவதை காண முடியும். ராகு சப்ளாட் வாயிலா 7, 8, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. பாரதியார் தன்னுடைய 16வது வயதில் அவருடைய தந்தையார் இறந்து போகிறாரு. 1897ஆம் ஆண்டு சுக்கரதசை சனி புத்தியில் சுக்கிரன் சப்ளாட் வாயிலாக 3வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் இவர் தந்தையாரை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திற்கு 7வது பாவமான மாரகஸ்தானம். புத்திநாதன் சனி 8வது பாவத்திற்கு அதிபதி. 8வது பாவம் பாரதியாருடைய தந்தையாரை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திற்கு 12வது பாவமான மோட்ச விரயஸ்தானம். கடக லக்னத்திற்கு 8வது பாவாதிபதியான சனி 8வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுகின்ற போது ஜாதகருடைய தந்தையாருக்கு மோட்ச விரயத்தை ஏற்படுத்தும். 1904ஆம் ஆண்டு பாரதியார் சேதுபதி பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு தற்காலிகமாக பணி அமர்த்தப்படுறாரு. சுக்கரதசை கேது புத்தியில் சுக்கிரன் 4, 3, 5 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. கேது 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தசாநாதன் ஆகிய சுக்கிரன் செவ்வாயுடைய சப்ளில் இருக்கார். கடகலக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் இடதிபதி. இவருக்கு தொழில் அமைப்பிற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. கேது 10வது பாவத்தோட 12வது பாவத்தையும் 8வது பாவத்தையும் குறிக்காட்டுறதால இவருக்கு தற்காலிகமாக அந்த பணி வாய்ப்பு அமைந்தது. மகாகவி பாரதியார் அவர்களுக்கு 1905ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. சூரிய தசையில் சந்திரபுத்தியில் சூரியன் 2ஆம் இட அதிபதியாகி 2, 3, 5, 12 பாவங்களை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு.
இரண்டாவது பாவம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை சொல்லும். புத்திநாதனாக வரக்கூடிய சந்திரன் 3-5 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் இரண்டாவது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 2, 3, 5 ஆகிய பாவங்கள் குழந்தை பிறப்பிற்கு ஏற்ற பாவங்கள். ஆங்கில அரசாங்கத்துடைய பிடிவாரண்ட் காரணமாக பாரதியார் 1908ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு சென்றார். சனி மகாதசையில் புதன் புத்தியில். சனி இவருடைய ஜாதகத்தில் 4வது பாவத்தையும் 8வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 4, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகள் இருக்கின்ற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறிக்கும். 8வது பாவம் பிரச்சனையை குறிக்கும். புத்திநாதனாகிய புதன் 3, 12க்கு அதிபதியாகி புதன் 7, 8, 10 ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவம் பிரச்சனையை குறிக்கும். 3, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவர் இருக்கின்ற இடத்த விட்டு பெயர்ச்சியாகி வேறொரு இடத்துல குடி பெயர்தலை குறிக்கும். மகாகவி பாரதியார் 20 நவம்பர் 1918ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்படுறாரு. சந்திர தசையில் சுக்கிர புத்தியில். தசாநாதன் சந்திரன் 3, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 12 பாவ குறிகாட்டிகள் ஜெயில் வாழ்க்கையை குறிக்கும். சுக்கிரனும் 3வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுவதை பார்க்க முடியும். 4வது பாவமான சுகஸ்தானத்திற்கு 3வது பாவம் விரய பாவமாக வர்றதால ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை 3வது பாவம் குறிக்கும். மகாகவி பாரதியார் பார்த்தசாரதி கோயிலில் யானையால் தாக்கப்படுறாரு. ஜூலை 1921 ராகு தசையில் குரு புத்தியில். தசாநாதன் ராகு 4, 8, 12 பாவங்களை மண்டலம் மற்றும் சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 4, 8, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் பிறரால் தாக்கப்படுவதை குறிக்கும். குருவுடைய புத்தியில் தாக்கப்படுறாரு. குரு பெரிய விலங்கான யானையை குறிப்பார். குருவுடைய வாகனமே யானை தான். குரு 6, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 11வது பாவம் கடக லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக விளங்குது. மகாகவி பாரதியார் ஜூலை 1921ஆம் ஆண்டு செவ்வாய் தசை ராகு புத்தி குருவுடைய அந்தரத்தில் யானையால் தாக்கப்படுறாரு. தசாநாதன் செவ்வாய் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய ராகு 4, 8, 12 பலமாக குறிக்காட்டுறாரு. 4, 8, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் விபத்தை குறிக்கும். அந்தரநாதனாக வரக்கூடிய குரு 6, 11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 11வது பாவம் கடக லக்னத்திற்கு பாதகஸ்தானம். மகாகவி பாரதியார் 11 செப்டம்பர் 1921ஆம் ஆண்டு செவ்வாய் தசை ராகு புத்தி சனியுடைய அந்தரத்தில் காலமாயிடுறாரு. தசாநாதன் செவ்வாய் 12வது பாவத்தை கேது வாயிலாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய ராகுவும் 12வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. அந்தரநாதனாக வரக்கூடிய சனி 7வது பாவாதிபதியாகி 7வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.